எல்லாருக்கும் வணக்கமக்கா. இது கல்கி 2898 ஏடி. கதையையும் டெக்னாலஜியையும் நம்பி கிளையிறங்கியிருக்க ஒரு பிரம்மாண்டமான படம். டெக்னாலஜி ஓகே, ஆனால் கதை இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இருக்கு, ஆனால் அது இந்த படத்தில் கிடையாது. அடுத்தாப்புல வர போகிற செகண்ட் பார்ட்டில் தான் இருக்கேன். சரி, அப்போ இது இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காவ, அவங்களுக்கு என்னென்ன கேரக்டரு அப்படின்னு கேட்டது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் அம்பிட்டு தான். இந்த படத்தோட கதையை முழுசாக சொன்னோம்னா அது மட்டுமே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இழுத்துக்கிட்டு போகும். சுருக்கமாக பார்த்தோம்னா முதல்ல மகாபாரதம் குருச்சேத்திர போர்னு சில சீன்களை காட்டிட்டு அதோட தொடர்ச்சின்னு சொல்லி இப்பத்திலிருந்து ஒரு 800 வருஷம் கழிச்சு நடக்கிற கதைன்னு ஒரு கதையை காட்டுதாவ. அந்த கதையில நம்ம தீபிகா படுகோனே வந்து கெப்பனகாரியா இருக்கா. அவ வயத்துல இருக்க சிசுவை டார்கெட் பண்ணி ஒரு 2-3 குரூப் விளாண்டுது. அத்தனை பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கச்சில என்ன நடக்குங்கிறது தான் இந்த பாகத்தோட கதை. படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு தோணுது இந்த படம் எப்படா ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதை விட 1 மணி நேரம் சவுண்ட் எஃபெக்ட் வேற ஜாஸ்தி. என்ன சவுண்டுன்னு பார்த்தோம்னா பக்கத்து சீட்டுக்காரனும் குரட்டை விடுத்த சவுண்டு. அந்த அளவுக்கு படத்தோட பாதி வந்து பயங்கரமான ஸ்லீப்பிங் டேப்லெட்டா இருக்கு. சரி, இப்போ பிரபாஸ் நடிச்சு சங்கூதன படத்தோட லிஸ்ட்ல இதையும் சேர்த்த வேண்டியதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண போற நேரத்துல இடவேளைக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குதுலன்னு வைங்களேன். சின்னதா ஒரு ட்விஸ்ட் வந்து, ஹலோ தம்பி, உங்களை இங்க தூங்குறதுக்கு வர சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்மளை தட்டி எழுப்பி லேசா நிமிந்து உட்கார வைக்கி. அப்புறம் இடவேளை தாண்டி ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் பழையபடி தூக்க மாத்திரதான். ஆனா அதுக்கு பிறகு ஓடுற படம் வந்து விஷுவல் எஃபெக்டோட பிரம்மாண்டத்துல பெருசா எங்கேயுமே போராடிக்கல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அந்த விஷுவல் எஃபெக்ட் மட்டும்தான் இந்த படத்தை காப்பாத்துறது ஒரே நம்பிக்கை. ஆனா அது மட்டுமே ஒரு படத்துக்கு போதுமா என்ன? உலகத்தரத்தில் எடுக்கப்பட்டிருக்க ஒரு இந்திய சினிமாவோட திரைக்கதை இப்படி 2ஆம் உலகத்தோட தரத்துல இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா உளுந்த வடையிலையும் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இந்த படத்துலயும் மைனஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா அது ஒத்த ஓட்டையா இருந்தா பரவாயில்லையே, இடியாப்பத்துல இருக்க மாதிரி 1000 ஓட்டையெல்லாம் இருக்கு. படத்துக்கு கல்கின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கலக்கினே பேர் வச்சிருக்கலாம். அவ்வளவு கேரக்டரோட போட்டு கலக்கி வச்சிருக்காவ படத்தை. 10 நிமிஷத்துக்கு ஒன்று பெத்து போட்ட கதையா ஏகப்பட்ட ஹீரோக்கள் கெஸ்ட் ரோல்ல படம் முழுக்க வந்துகிட்டே இருக்காவ. டைரக்டர் இந்த படத்தை பார்க்க போற ஆடியன்ஸோட நிலைமையா முன்கூட்டியே கணிச்சு அவங்களுக்கு வரப்போற தூக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு முன் முயற்சியா தான் இந்த கெஸ்ட்ரோல் கேரக்டரோட படத்துல வச்சாரா, இல்லைன்னா இதுதான் பேன் இண்டியா படமாச்சே ஏரியாவுக்கு ஒன்னா பிடிச்சி போடுவோம் அப்படின்னு பிடிச்சி போட்டாரான்னு தெரியல. ஆனா அந்த கேரக்டர்களால இந்த கதைக்கு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. பிறகு வில்லனா நம்ம மையவாடி ஆண்டவர், வில்லன்னு கூட சொல்ல முடியாது, கெஸ்ட்ரோல் தான். ஆனா கெஸ்ட்ரோலா இருந்தாலும் இந்த கதையில மெயின் வில்லன் அவர் தான். ஆனா அவர் வில்லனுக்குரிய வேலையை பார்க்காரா, இல்லைன்னா வரிசையா ஓயோ ரூம் கட்டி அதுல இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுதாரா அப்படின்னு குழப்பம் வர அளவுக்கு ஒரு அருமையான கேரக்டர் டிசைன் அது. ஏமனா அவரோட இடம்னு சொல்லி இந்த பொம்பளை பிள்ளைகளை அடைச்சி வைக்கிற இடத்த காமிக்கானுல அது பார்க்கறதுக்கு இந்த ஓயோ ரூம் மாதிரி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் கவனிச்சேன்னா, அது உண்மையிலே கமலஹாசனா இல்லைன்னா அவரோட அண்ணன் சாருஹாசனான்னு சந்தேகம் வர அளவுக்கு தான் இருக்கு அவரோட கெட்டப். 2 சீன் வந்தாலும் சீக்காளி மாதிரி தான் இருக்காரு. அவர் தான் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஓனரா. ஆனா கிளைமேக்ஸ்ல ஏதோ ஒரு சொட்டு மருந்த காத்துக்குள்ள வச்ச உடனே ஏதோ ஆழம் வந்தா மொட்டை கமல் மாதிரி மாறிடுது. ஆனா நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா, வில்லனுக்கு கெஸ்ட் ரோல் கொடுத்த மாதிரி ஹீரோவுக்கும் கெஸ்ட் ரோலே கொடுத்துருக்கலாம். ஏமனா ஸ்கிரீன்ல ஹீரோவோட மூஞ்சி கொஞ்சம் தெரிஞ்சிட்டாலே யாரா அவனை வெளியே விட்டா பிடிச்சி உள்ள போடுங்கடா, கழுதவன் வந்தாலே படம் செவ்வா இழுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஆடியன்ஸ் கடுப்பாவது அளவுக்கு தான் இருக்கு ஹீரோவோட கேரக்டர். அதுதான் உண்மை. ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீன்ல கூட பார்த்தேன்னா அவர் வந்து ஏதாவது ஃபைட் பண்ணுவார் நம்ம நினைச்சிட்டு இருக்குச்சுல, புச்சி நான் ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டுமா புச்சி அப்படின்னு அவர் அந்த பொம்மை கிட்ட கேட்கறது கூட ஒரு குறியீடா தான் வச்சிருக்காரு டைரக்டர். நம்மளுக்கு தான் அது ஆரம்பத்தில் புரிய மாட்டேன். நெசமாவே ஹீரோ வர எல்லா சீனுகளுமே 2 நிமிஷத்துல முடிய வேண்டியது வந்து 10 நிமிஷத்துக்கு இழுக்கு. தீபிகா படுகோனே கேரக்டர்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சொல்லி கொடுத்த மாதிரி கேரக்டர்னா அமிதாப் மாமாவை சொல்லலாம். அசத்தி இருக்காரு. அவரோட சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். ஆனால் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே நீண்டுக்கிட்டு போச்சுல, அடே ஒன்றுக்கு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்வுல உடச்சாவது இந்த சண்டையை சீக்கிரம் நிப்பாட்டி தொலைங்கடா எப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கதற விட்டுருது. யூனிட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் அங்கங்கே சில வார்த்தைகளை போட்டு வசனங்களை எழுதியிருக்காவ. ஏமனா இந்த 2 வார்த்தையும் தான் படத்தில் அதிகமாக புழங்குது. சந்தோஷ் நாராயண மியூசிக் ஓகே, ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் வெரி குட். கேமரா ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸ், சில இடத்துல எடிட்டிங் ஹெட்ஸ். குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் சீனில் அந்த புராண காலத்து சீனோல இப்போ நடக்கிற காட்சிகளோட ஒரு மைக்ரோ செகண்ட்ல மிக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அந்த எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த படத்தை வந்து ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போய் காப்பாற்றி விடுது. அதுவும் 3D கண்ணாடி போட்டு பார்க்கறதுல வேற லெவலில் இருக்கு. நம்ம ஆளுவ ஹாலிவுட் படத்தோட கதையை காப்பி அடிச்சு தானே பார்த்துருப்போம். ஆனால் டைரக்டர் நாக்கஸ்வின் வந்து கதையை நம்ம ஊர் மகாபாரதத்துல இருந்து எடுத்துக்கிட்டு சீனோவில் மட்டும் ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சு அந்த ஹாலிவுட்டையே நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியனா இந்த புதிய முயற்சியை பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? ஆனால் என்ன ஒன்று, படத்தோட கதையே செகண்ட் பார்ட்டில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற இந்த முதல் பாகத்தை பழைய ஹாலிவுட் படங்களை மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அந்த கதையில் ஸ்டஃப் கிடையாது. தேவையே இல்லாமல் கூட ஒரு 1.5 மணி நேரம் வள கொலன்னு இழுத்து வச்சிருக்காங்க. காசு கொடுத்து தேட்டருக்கு போய் அவ்வளவு சத்தத்துக்கு நடுவில் 1 மணி நேரம் தூங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே நிம்மதியாக தூங்கிடலாம். சுருக்கமாக சொல்லணும்னா மகாபாரத இதிகாச கதையை மேட் மேக்ஸ் ஹாலிவுட் படத்தோட ஸ்டைலில் எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் தேட்டர் ஓனருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, பார்க்கலன்னா உங்களுக்கு நல்லது. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். டேய் என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவ.